நான் வந்து சீமந்தத்துக்கு உண்டான பலகாரங்கள் ரிப்பன் பகோடா, முறுக்கு, அதிரசம், லட்டு, சோமாசு, திரட்டுப்பால், பணியாரம் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் பாரம்பரிய கம்பு லட்டு இதுவெல்லாம் செய்து தரேன். கஞ்சி மிக்ஸும் இப்போ கற்றுட்ருக்கேன், அதுவும் செய்து தரேன். கருப்பு கவுளியில் அல்வா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு மாவு கேட்டாலும் நான் செய்து கொடுக்குறேன். அதே போல் அதிரசமாகவும் இன்ஸ்டண்ட்டாக கேட்டால் செய்து தருவேன். ரிப்பன் பகோடா மாவும் நான் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கேட்டால் செய்து தருவேன். அதே போல் எனக்கு வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க இருக்காங்க. ரெகுலராக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒரு 300 கஸ்டமர் 400 கஸ்டமர் எனக்கு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 10வது பேட்ச், அதாவது டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா. 9 பேட்ச் வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு 10வது பேட்ச். எனக்கு காலையிலேருந்தே ஒரே சந்தோஷங்க. நான் எல்லாருக்குமே வாய்ஸ் நோட்டு போட்டேன். ஒரு சைபர் சேரும்போது அதனுடைய மதிப்பு அதிகம்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இந்த 10வது பேட்சில் வந்திருக்கவங்க எல்லாருமே சிறப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹேமாவதி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ முறுக்கு அதிரசமெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உண்மைதாங்க. இன்றைக்கி வந்து ப்ரௌனி, கேக்கு இப்படியெல்லாம் போன ஒரு காலத்தில் நம்ம பழங்கால தின்பண்டங்கள், அதாவது தமிழில் சொல்லணும்னா தின்பண்டம் இல்லையா, இங்கிலீஷில் நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம். அது ஒரு ஸ்டைலான வார்த்தைன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, தமிழில் வந்து தின்பண்டம் அது பேர். அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய தின்பண்டங்களை செய்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹேமாவதி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ சேஷா 3 ஃபுட் ப்ராடக்ட்டு. நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பணம் எனக்கு போதலை. என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோசரம் சும்மா நான் வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பசங்க வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்தேன், அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நீ ஒரு பிஸ்னஸாக பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து யார் யாருக்கு தீபாவளி நேரத்தில் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய இதுவில் போட்டுருந்தேன். இதே போல் நான் இதெல்லாம் பண்ணுறேன், யாருக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் கால் பண்ணி சொல்லுங்கன்னு. எல்லாரும் வந்து அவங்கவுங்க சீமந்தம் அதுக்கெல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணாங்க. நான் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து சீமந்தத்துக்கு உண்டான பலகாரங்கள் ரிப்பன் பகோடா, முறுக்கு, அதிரசம், லட்டு, சோமாசு, திரட்டுப்பால், பணியாரம் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதே போல் நிறைய சீமந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்து செய்துட்ருக்கேன். வெளியூருக்களுக்கும் தேவையானதை செய்து கொடுக்குறேன். நல்லா பக்குவமாக பேக் பண்ணி கொடுக்குறேன். அதே போல் பாரம்பரிய கம்பு லட்டு இதுவெல்லாம் செய்து தரேன். கஞ்சி மிக்ஸும் இப்போ கற்றுட்ருக்கேன், அதுவும் செய்து தரேன். அதே போல் கருப்பு கவுளியில் அல்வா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு மாவு கேட்டாலும் நான் செய்து கொடுக்குறேன். அதே போல் அதிரசமாகவும் இன்ஸ்டண்ட்டாக கேட்டால் செய்து தருவேன். ரிப்பன் பகோடா மாவும் நான் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கேட்டால் செய்து தருவேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேட்டனாலும் நான் செய்து தருவேன். ஒரு நாளைக்கு அதிரசத்துக்கு என்னால் 10 கிலோ ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதே போல் முறுக்கும் வந்து 30 கிலோ ரெடி பண்ணுவேன். ரிப்பன் பகோடாவும் உங்களுக்கு 10 கிலோ 5 கிலோ செய்து தர முடியும். லட்டுவும் 10 கிலோ 5 கிலோ ரெடி பண்ணி கொடுப்பேன். அதே போல் வந்து சோமாசம் ஒரு 10 கிலோ 5 கிலோ ரெடி பண்ணி கொடுப்பேன். அதே போல் எனக்கு வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க இருக்காங்க. ரெகுலராக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒரு 300 கஸ்டமர் 400 கஸ்டமர் எனக்கு இருக்காங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அதன் பிரகாரம் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹேமாவதி மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நானே அவங்ககிட்ட நிறைய வாட்டி வாங்கியிருக்கேங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி நின்ன உடனே ஒரு பயம் வந்துருச்சு பேசுகிறக்கு. ரொம்ப தயக்கமாயிடுச்சு. அவங்க பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பேக்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முறுக்கு, அரிசி முறுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிரசம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிப்பன் பக்கோடா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நானே ரெகுலராங்க மாதம் அவங்ககிட்ட ஆர்டர் போட்டுக்குவேன். அவங்ககிட்ட ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து கடையிலேருந்து கேக்கு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட இதெல்லாம் நம்ம பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைங்களா. இதுக்கு இருக்கிற மவுசு என்றைக்குமே குறையாது. ஸோ ஹேமாவதி அம்மா வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தர்றேன். அதாவது அந்த காலத்து முறைப்படி அவங்க ரொம்ப சிறப்பாக முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சொல்ல தெரில. மிக்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திரட்டுப்பாலாமா, திரட்டுப்பால், வேறு என்னம்மா பண்ணுறீங்க? இந்த சோமாசெல்லாம் பண்ணுறாங்க. பாருங்கள், சோமாசெல்லாம் நான் இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு பேர் கூட தெரியாதுங்க. அவ்வளோ அழகாக சோமாசெல்லாம். லங்கா உருண்டை.
பொல்லங்காய் உருண்டை பொரிவிலங்காய் உருண்டை பொரிவிலங்காய் உருண்டை அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களாம். மிக சிறப்பு, ரொம்ப அருமையாக பேசுனீங்கம்மா. உங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது ஃபோன் பண்ணா ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க. சரிங்க. பாருங்க 300-400 கஸ்டமர் இருக்காங்களாமா, அதில் ஒரு கஸ்டமர் நானுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.